Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு கான்டினென்டல் டிஷ். இது வந்துட்டு கிரீக் டிஷ். இதோட பேர் வந்து சிக்கன் சோவ்லாக்கி. இது வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, சூப்பரா வெந்து ரொம்ப குயிக்கான டைம்லயே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சூப்பரான சிக்கன் சோவ்லாக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு வந்துட்டு ஒரு 4-5 பல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இதுல துருவி நம்ம இதுல சேர்த்திக்க போறோம். இது மாதிரி பூண்டு ஒரு 5 பல் நம்ம துருவி போட்டாச்சு. இதே மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் நான் வந்து துருவி போட்டுக்க போறேன். துருவின இஞ்சி ஒரு 1.5 டீஸ்பூன் வர அளவுக்கு நம்ம இதுல துருவி சேர்த்துக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனோ சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். ஒரிஜினல் ரெசிபில வந்துட்டு சில்லி பிளேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனா இது கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். அதனால நான் கொஞ்சமா ஒரு ஸ்பைசினஸ்க்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் ஆட் பண்றேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சிம்பிளான மேரினேஷன் தான். இதில் நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை, அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து மூடி போட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிட போறோம். இது எவ்வளவு அதிக நேரம் மேரினேட் ஆகுதோ அவ்வளவு நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இது ஒரு 6 மணி நேரம் மேரினேட் பண்ண போறேன். இப்ப ஒரு 6 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆயிருக்குது நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன். இப்ப இதை வந்துட்டு எப்படி நம்ம கிரில் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா சேர்த்துனா போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணும்போதும் ஆயில் சேர்த்திருக்கிறோம். இந்த எண்ணெயை நல்லா இந்த பேன்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேன் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதுல வந்துட்டு பிளேஸ் பண்ணிடலாம். எல்லா சிக்கன் பீஸஸையும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மேரினேஷன் மிச்சம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சிக்கன் மேல அப்படியே தடவி விட்டுருங்க. 2 சைடும் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலயே வச்சுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி டர்ன் பண்ணி போடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா ஆயில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க இடையில. இது வந்து குயிக்காவே வெந்துடும். உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. ஆனா பக்கத்துலயே நின்று 2 பக்கம் டர்ன் பண்ணி போட்டு நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்குது. நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், 2 சைடும் நல்லா கிரில் மார்க் வந்துட்டு நல்லா சூப்பரா வந்துச்சு. இதை வந்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஓவர் குக் பண்ணீங்கன்னா ஹார்ட் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிடும். ஏன்னா பிரெஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கரெக்டா ஒரு 6 to 7 மினிட்ஸ் வச்சிங்கனாலே நீங்க வந்துட்டு வெந்துடும். இது வந்து மூடியே வைக்க தேவையில்லை, ஓப்பனாவே தான் வச்சு வேக வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அப்பப்போ டர்ன் பண்ணி போட்டு நல்லா கிரில் மார்க் வந்து நல்லா ஒயிட்டிஷா ஆகும்போது நீங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா ஒயிட்டா இருக்கணும் சிக்கன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்மோக் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இதை வந்துட்டு அடுப்புல கிரில் பண்ணல, அதனால அந்த சார்கோல் ஸ்மெல்லுக்காக வேண்டி ஸ்மோக் பண்ண போறோம். ஒரு பவுல் உள்ள பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு கறி துண்டை வந்து அடுப்புல வச்சு நல்லா சூடு பண்ணிருக்கிறேன். இப்ப இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா நெய் இல்லைன்னா பட்டர் இல்ல ஆயில் எது வேணா நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம், இந்த ஸ்மோக் வெளில வர்றதுக்காக வேண்டி. இப்ப இதை வந்துட்டு நம்ம கப்புன்னு மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் இப்படியே ஸ்மோக்ல இருக்கட்டும். சிக்கன் ஸ்மோக் ஆகட்டும். அதுக்கடையில நம்ம கொஞ்சமா சாலட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கொஞ்சமா வெட்டி வச்சிருக்கேன். இப்ப அதுல வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. ஒரு சிம்பிளான ஆனியன் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது 1 நிமிஷம் ஸ்மோக் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணலாம். சூப்பரா ஒரு ஸ்மோக் ஆகி நல்ல ஒரு ஃபிளேவரோட இருக்கும் இந்த சிக்கன். இப்போ இதை வந்துட்டு நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பிளேட்ல கீழே வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இது மாதிரி கொஞ்சமா ஜூலியன்ஸா நறுக்கி வச்ச கேரட், பீட்ரூட் 2 எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது மேல போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கன் பீசஸை வந்துட்டு
நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கூடவே நம்ம கொஞ்சமா ரெடி பண்ண இந்த ஆனியன் சாலட் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு சைட்ல வச்சுடுங்க. கூடவே ஒரு லெமன் வச்சு இங்க வந்துட்டு சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா மயோனைஸ் டிப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு நம்மளோட கிரீன் சட்னி, கொத்தமல்லி மென்ட் போட்ட ஒரு கிரீன் சட்னி. சூப்பரான சிக்கன் சோவ்லாக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.